பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே எருபகாலின் குமாரன் அபிமெலேக்கு அங்கே தன் சகோதரர் 70 பேரை கொலை செய்கிறதான காரியத்தை இந்த அதிகாரம் விளக்குகிறது. மாபெரும் துயர நிகழ்ச்சி நடைபெற காரணமாக இருந்தது கிதியோனின் பலதார திருமணமாம். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டின் குமாரனே அபிமெலேக்கு. இவன்தான் தன் சகோதரர் 70 பேரை கொலை செய்தவன். கிதியோனுக்கு யுத்த காலத்தில் தலைமை தாங்கும் திறமை இருந்தது. ஆனால் வீட்டிலே உள்ளவர்களை கட்டுப்படுத்த அவர்களால் முடியவில்லை. தேவன் குடும்பத்தில் ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின்படி தன் குடும்பத்தை சீராக நடத்த தெரியாதவன் சபையை கண்காணிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தகுதியற்றவன் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது அதிகாரத்திலும் அபிமெலேக்குக்கு பின்பு அங்கே தோதாவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அங்கே அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமியிலே குடியிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து யாவீர் எழுந்து நியாயாதிபதியாக அங்கே கர்த்தருடைய காரியங்களை செய்கிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாகத்தான் எப்தா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அங்கே இஸ்ரேல் புத்திர மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அங்கே கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே இஸ்ரேல் புத்திரர் மீண்டுமாய் தங்களை சிருஷ்டித்து தங்களுக்கு உதவி செய்த உன்ன தேவனை மறந்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே கானானியர்கள் சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இஸ்ரேல் ஜனங்களும் பின்பற்றி போனார்கள். இங்கே ஆண்டவருடைய கோபாக்கினையால் இப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களுக்கு ரட்சிப்பு தந்திரலும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பகைவர்கள் எதிரிகள் அதிகமாய் வந்து விட்டார்கள். அங்கே கீழத்தினாகிய வெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலியாத் அவனை பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
அந்நியஸ்திரியின் குமாரன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். அவன் ஓடிப்போய் அந்த தோப் தேசத்திலே போய் குடியிருந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அங்கே அம்மோன் புத்திரர் அவர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் அந்த கீலேயாத்தில் உள்ள மூப்பர்கள் யெப்தாவை தேடி போனார்கள். நீ நாங்கள் அம்மோன் புத்திரோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். மகிமை உண்டாவதாக. அப்படியாய் யெப்தா அங்கே கடந்து வருகிறத அறித்து பார்க்கிறோம். அங்கே யெப்தா அம்மோனிய புத்திரோடு யுத்தம் பண்ணி அங்கே ஜெயம் அடிக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசி நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தின் மிஸ்பாவுக்கு அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போய் அங்கே கர்த்ததாமே அந்த யெப்தாவோடு இருந்து அங்கே ஜெயம் அருளிற காரியத்தை குறித்து பார்த்தான். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனையை யெப்தா கர்த்தருக்கு செய்தான். இந்த அம்மோன் புத்திரரை என் கையிலே தேவரீர் ஒப்புக் கொடுத்தால் நான் திரும்பி வரும்போது என் வீட்டின் வாசற்படிந்து எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தான். அங்கே தன் வீட்டுக்கு அதே போல அம்மோன் புத்திரரை முறியடித்து வீட்டுக்கு வரும் பொழுது இதோ அவள் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து எதிர்கொண்டு வந்தாள். அவள் ஒரே பிள்ளை. ஆனால் அவன் செய்த பொருத்தனை ஞாபகத்துக்கு வந்தது. எனவே இந்த பொருத்தனை பொருத்தனைப்படி ஞாபகம் வந்தவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளை என் மிகவும் மனமடிய பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், என்னை மாற்றக்கூடாது என்று. அப்பொழுது அவள் வனாந்தரத்துக்கு போய் மீண்டும் அங்கே ஆண்டவருக்கு வழியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்திலே எப்ராயிம் வீரர்கள் என்று போரிட்டு யுத்தம் பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் கூடியிருந்து ஜெயம் கொடுத்தார். 6 ஆடுகள் நியாயம் விசாரித்தார். இப்சான், ஏலோன், அப்தோன் ஆகிய காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்களை எல்லாம் தியானிக்கும் போது சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்து தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.